ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்க்கலாங்களா? இது வந்து மொச்சக்காய். இது வந்து மொச்சை கடையில் கொஞ்சம் இருந்தது, எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாங்க. இது வந்து நான் க்ளீன் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கும். நான் குருமா தான் செய்யலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால் வந்து வேஸ்ட்டாக போயிடும் போல இருக்குது. அதனால் இப்படி செஞ்சுட்டு சொல்லிட்டு ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தாங்க. அதனால் இப்படியே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் போட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டேன். இது நல்லா இது பண்ணிட்டீங்க. இது ஒரு மினி பிளாக் மாதிரி தான். இங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி அதை வச்சுட்டேன். இது வந்து தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் வந்து வெறும் தக்காளி, எப்படி சொல்கிறதுனா, எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு அப்படியே வெறும் தக்காளி மிக்சியிலே ஊற்றிட்டு அதுலேயே மிளகாத்தூள் மஞ்சள்தூள் என்ன 2 பூண்டு கூட போட்டு அப்படியே வதக்கிறது. அந்த தொப்பு தான் இது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதத்தில், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது செஞ்சுருக்கேன். இது அப்படியே இது கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது வதங்கட்டப்படும். நான் ஏற்கனவே மொச்சையில் வந்து உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக போடுங்க. நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சமாக அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் இது வந்திருக்கு. இதில் வந்து இதை போட்டுருங்க. இது பாப்பாவுக்கு கொஞ்சம் அப்படியே வேணுங்களா, நான் அதனால் கொஞ்சம் வைக்கிறேன். தாளிச்சு வேணாமா அவங்களுக்கு, இது காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் அப்படியே வரும். நல்லாவே வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வந்து பச்சை மொச்சை தான் இது, காஞ்ச மொச்சை கிடையாது. பச்சையாக காய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மொச்சை தான் இது. நல்லா கொஞ்சம் அப்படியே இந்த நம்ம உப்பு பார்க்கலாம். இப்போ போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்பே போதும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு இது. அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.